இவன் யாருடைய பையனா? எசேக்கியா என்கிற ராஜாவினுடைய ஒரு பையன். இந்த எசேக்கியா என்கிற ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவ்வளவு நல்லவர், அவ்வளவு உண்மையானவர். அவர் என்ன பண்ணாரு? ராஜாவான உடனே பாகாலின் பலிப்பிடத்தெல்லாம் தேசத்திலிருந்து அகற்றிட்டார். விக்கிரகத்தெல்லாம் கம்ப்ளீட்டா தேசத்திலிருந்து அகற்றி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், எல்லாரும் பைபிள் வாசிக்கணும், நியாய பிரமாணங்களுக்கு கட்டுப்படணும், தேவனுடைய ஆலயத்துல பலி செலுத்தப்படணும்னு சொல்லி தேசத்துல ஆண்டவரை தொழுது கொள்ள முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ராஜா தான் எசேக்கியா. எசேக்கியா மன்னன் மேல ஆண்டவர் அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்தது. ஒரு வயிற்றுல ஒரு வியாதி. சில வல்லுநர்கள் சொல்றாங்க இட்ஸ் a cancer disease அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயிறெல்லாம் வெடிச்சு போச்சு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எசேக்கியா நீ பிழைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ இதுவரைக்கும் கர்த்தருக்கு நிறைய காரியங்களை செஞ்ச, ஆனா இனி உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சிருச்சு உனக்கு, அவ்வளவுதான், ஆண்டவர் உன்னை எடுக்க போற. நீ அதனால உன் பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ண, காரியத்தை ஒழுங்குபடுத்து, எல்லாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்துரு, சாவியெல்லாம் கொடுத்துரு, ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா வீட்டில் எல்லாருக்கையும் சொல்லிட்டு, பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்த்துரு, உன் டைம் முடிஞ்சிருச்சு, கர்த்தர் உன்னை எடுத்துக்க போறாருன்னு சொல்லிட்டு ஏசாயா அப்படி சொல்லிட்டு ராஜாவுடைய கேட்டு வரைக்கும் தான் போயிருப்பார். இந்த எசேக்கியா என்ன பண்றாரு? சுவர்புறமா திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறேன், அந்த நன்மையெல்லாம் கொஞ்சம் நினைத்தருளுங்கன்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நினைத்தருளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு நன்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. நமக்கு தான் லிஸ்ட் போட்டாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆண்டவரே, எதை நான் சொல்றது, எதனை நிறைய பார்த்தா கெட்டது தான் செஞ்சிருக்கிறேன் நிறைய. போய் சொல்லு, என் மக எசேக்கியா அழறான், நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டேன், அவன் ஆண்டுகளோடு கூட 15 வருடங்களை நான் கூட்டுவேன். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆலயத்தில் எழும்பி போவாய். ஆலயத்துக்கு நீ போற, உன் ஆண்டுகளோடு இப்ப நான் எவ்வளவு ஆண்டுகளை சேர்க்க போறேன், உன் நாட்களோடு நான் 15 வருடங்களை நான் கூட்ட போறேன். ஆண்டவர் நமது வாழ்க்கையில நாட்களை கூட்ட முடியும், வருடங்களை கூட்ட முடியும். நான் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்றேன். நீங்க உங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் வருடங்களை கூட்டி தருவாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருடங்களை கூட்டி தருவாரா? வியாதியில யாராவது இருந்தா கர்த்தர் அவர்களுக்கு வருடங்களை கூட்டி தருவாரா? யூடியூப்ல பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் வருடங்களை கூட்டி தருவாராக. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க, முடிய வேண்டிய நேரத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க, அதுதான் கிருபை. நம்மளாம் சில பேர் தாய் வயிற்றிலே முடிஞ்சிருக்க வேண்டியது, கர்த்தர் கிருபையை வச்சார். நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கன்சீவ் எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும் போது, ஐயோ அந்த பிள்ளை வேணான்னு சொல்லி எங்க அம்மா மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்டாங்க. ஆனா நான் 3 கிலோல வந்து பிறந்துட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் கர்த்தர் கிருபை. முடியணும்னு நினைச்சிருந்தேன், எங்க அம்மா வயிற்றுல நான் காலி. ஏய் இவனை நீ தொடக்கூடாது, இவன் மேல எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இவன் மேல ஒரு அழைப்பு இருக்குது, இவன் மேல ஒரு திட்டம் இருக்குது, அவனை நீ டச் பண்ண. நான் சொல்றேன், திட்டம் இருக்கிற மனுஷனை யாராலையும் டச் பண்ண முடியாது. தேவ சித்தம் உன் மேல இருந்ததுன்னா எந்த மந்திரவாதியும் உன்னை தொடவே முடியாது. அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ தேவ தரிசனம் உன் மேல இருக்குது, திட்டம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் உன்னை தமது உள்ளம் கைகளில் வணைந்திருக்கிறார். உன்னை குறிச்சு ஒரு பெரிய பிளான் பரலோகத்துக்கு இருக்குது, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. நல்ல கைகளை தட்டி வர. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க. 15 ஆண்டுகள். இப்ப இந்த 15 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க. இந்த கேப்ல தான் எவன் பிறகுறா? மனாசே பிறகுறான். அல்லேலூயா. அந்த கேப்ல பிறந்தவன் தான் மனாசே. அந்த 15 ஆண்டுல அவன் பிறக்கிற சாத்தியமே கிடையாது. முதல்ல அவன் பிறந்திருக்கவே கூடாது. ஆனா அவனை பிறக்க வைக்க கர்த்தர் அவன் தகப்பனுக்கு ஒரு கிருபையை வைத்தார். நான் சொல்றேன், உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வர உங்க தகப்பனை கர்த்தர் பிழைக்க வைத்தார். உன் தாய் தகப்பனை கர்த்தர் பிழைக்க வைத்தார்.
உன்னை இந்த தேசத்துல கொண்டு வந்து ஆசீர்வதித்து தன் யார் என்பதை நிரூபித்து காட்ட கர்த்தர் உங்க வம்சாவளியில வந்த எல்லாரையும் கர்த்தர் கிருபை தந்து அவர்களை பிழைக்க செய்தால் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வம்சாவளியில யாராவது ஒருத்தர் அந்த லைன் கட்டா இருந்தாலும் நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். யோசிச்சு பாரு. அப்ப ஆண்டவர் அந்த லைனை எவ்வளவு அழகா காத்து உன்னை கொண்டு வர அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து அவர்களுடைய ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணி அவர்களுடைய வியாதிகளை குணமாக்கி அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்த போதிலும் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வர தேவன் உன்னுடைய வம்சத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார். உன் மேல அவருக்கு திட்டம் இருக்குதா இல்லையா? உங்க மேல தரிசனம் இருக்குதா இல்லையா? உங்க மேல அழைப்பு இருக்குதா இல்லையா? உன்னை கொண்டு வர ஆண்டவர் உன்னுடைய பரம்பரையில எல்லாரையும் பாதுகாத்து அவர்களை சுகத்தோடு வைக்க காரணம் என்ன? உன்னை அரியணையில் ஏற்ற, உன்னை ராஜாவாய் மாற்ற, உன்னை கொண்டு தம் யார் என்பதை இந்த பூமிக்கு காட்ட கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை உன் மூலமாய் தேசங்கள் பார்க்கும்படி, உன் உறவினர்கள் பார்க்கும்படி, உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்த, உன்னை ஒரு அற்புதமாக அடையாளமாக நிறுத்த தேவன் நமது பெற்றோர்களுக்கு, நமது மூதாதையர்களுக்கு கிருபையை வழங்கினார். அல்லேலூயா.